ஹாப்பி பர்த்டே. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே ஸ்டேட்டஸை உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். உங்கள் கிட்டே இருக்கிற அலர்ட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ஃபுல் ப்ராஜெக்ட் பை விபிஎஸ் கிரியேட்டிவ்னு ஒரு ப்ரீசெட் கீழே கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஒரு வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்கள் அலர்ட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த ப்ரீசெட்டில் தான் நம்ம வந்து எடிட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து மீடியாவில் போயிட்டு நான் கீழே கொடுத்துருந்த வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தான் அது. ஆட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்ததும் கலர் அண்டு லைட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்டு லைட் கிளிக் பண்ணது இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து எனக்கு இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படி நார்மலாகவே ஓகே அப்படின்னாலும் விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே இங்கே வந்துக்கோங்க. சென்டர் பிக் அண்ட் ஹார்ட் பிக் அப்படி இருக்கா, அதில் வந்து சென்டர் பிக்கு குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்துக்கோங்க. எடிட் குரூப் கொடுத்ததும் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அங்கே வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து சென்டரில் எந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பிக்கை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த சர்க்கிளுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளுக்குள்ளே அந்த இமேஜ் போயிடும். அப்படியே அந்த இமேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதும் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டர் பிக் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹார்ட் பிக்குள்ளே போய்க்கோங்க. எடிட் குரூப் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தது இங்கே நிறைய 6 லேயர் குரூப் இருக்குது. அதை ஃபஸ்ட்லேருந்து ஒன்றுக்காக எல்லாத்துக்குமே அந்த ஹார்ட்டுக்கு இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் போயிட்டு இங்கே பாருங்கள், நம்பர் போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ணி அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கலர் அண்டு ஃபில் அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு அப்படியே மீடியாக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி எல்லாத்துக்குமே செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ வந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே க்ரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கும் எல்லாத்துக்குமே கிளிக் பண்ணி இந்த க்ரீன் கலர் இருக்கிறத கிளிக் பண்ணி அப்படியே கலர் அண்டு ஃபில் அதுக்குள்ளே போயிட்டு இதுக்கும் இமேஜ் மட்டும் தான், மீடியாக்குள்ளே போயிட்டு இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி அந்த ஹார்ட்டுக்கு ஆட் பண்ண மாதிரி இதுக்கும் இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணதும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 இங்கே வந்து சென்டர் இமேஜுக்கு மட்டும் தனி இமேஜ், மற்றபடி மேலே கீழே இருக்கிறதுக்கு வந்து தனி ஒரே இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு கரெக்டாக அந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே செட் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஓகே, இப்போ கரெக்டாக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் போட்டு ஒரு லேயர் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி அப்படியே இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் அண்டு ஃபில்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு இமேஜை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 இமேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த பீட் மார்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.